நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே மாத ராசி பலன்கள் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3 பாதங்கள் 4 பாதங்கள் உள்ளடக்கியது. அஸ்த நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புதன் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புதன் மேஷத்தில் அமர்ந்து பலனை தந்து கொண்டிருக்கிறார். இந்த ராசிக்கு மே மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமாகவே இருக்குங்க. இந்த மே மாதம் கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கல. கேது இருந்து சனி பார்த்து ரொம்ப பிரச்சனை. குடும்பத்தில் சண்டை சச்சரவு. போன மாதம்லாம் குடும்பத்தில் சண்டை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, வீண் வாக்குவாதங்கள், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு பிரச்சனையை தந்து. குடும்பத்தில் சண்டை, வேலை பார்க்குற இடத்துல சண்டை, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். கொஞ்சம் 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர பாவம். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக கிளம்புவாங்க. எடுக்கின்ற காரியங்களில் காலதாமதம் எடுக்கும். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது, மாத்திருஸ்தானத்தை குரு பார்ப்பது ரொம்ப அமக்கலமான காலகட்டங்க. தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும். வண்டி விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். மற்றபடி சொத்துக்கள், ஒரு சிலர் சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது, எந்த குறையும் கிடையாது. பிறகு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த கன்னி ராசிக்கு யோகமான ஒரு மாதம் இந்த மாதம் கன்னி ராசி. இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள் இருக்காங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க, டிகிரி முடிச்சுட்டு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 2, பேங்க் சர்வீஸு, ரயில்வே சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, இப்படி எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கணும்னு உங்களுக்கு விதி பயன் ஜாதகத்தில் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிடுவீங்க. இன்டர்வியூ செலக்ட் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்போர்ட்ஸில் யாராவது இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 8க்கு போயிட்டார். 7ஆம் இடத்து அதிபதி 8க்கு போயிட்டார்னு சொன்னால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு திருமணங்கள் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு முன்ன குரு பலன் இருந்தது. இப்போது குரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். திருமணம் காலதாமதமாகும். ஆனால் தசாபுத்தி இல்லை திருமணம் ஆகணும் அப்படின்னு இருந்தால் திருமணமாகும். குரு பலன் 2 பேருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பெண்ணுக்கு திருமணம் குரு பலன் இருந்தால் பையனுக்கு சேர்த்து திருமணம் ஆகிடும். அப்படி ஒரு நிலை.
அதாவது யாருக்காவது ஒருத்தர் குரு பலன் இருந்தால் போதும். இப்போ குரு பலன் இல்லை கன்னி ராசிக்கு, இருந்தாலும் திருமணம் காலதாமதமாகும். ஒரு 1 இயர் பொறுத்து ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை ஏற்கனவே பேச்சுவார்த்தை முடித்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ அது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். 9ஆம் இடம், அதாவது இந்த சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார், 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 15 தேதிக்கு பிறகு காரகோ பாவனாஸ்தி ஆகிறது. தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தையால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. 15 தேதி வரைக்கும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கிர பகவான் 9 குடையவன் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இது அற்புதங்க. செவ்வாய் 12 நாள் இருக்காங்க. இப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. வேலைவாய்ப்பு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதுலேயும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இப்படி இப்போ சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சினிமா நடிகைகள், டெக்னீஷியன்கள், தொலைக்காட்சி இப்போ நடிக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய டெக்னீஷியன்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 10ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறாருன்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அத்துணை அரசு அன்பர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் எதிர்பார்க்கலாம், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உட்காருவீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் 10ல் இருக்கிறதால உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காசு பணம் வரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்துல செவ்வாய் 19 நாள் இருக்கார், நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் நீச்ச பங்கம் பெறுகிறாரா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதனால் கடைசி 15 நாள் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்லோ ப்ராசஸ் ஆகும். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இந்த கன்னி ராசிக்கு 17, 18, 19 சந்திராஷ்டம தினமாக வருவதால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்று சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.